அதாவது மலை மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போக அனுமதி இல்லாதனால நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு மடிச்சு தாங்க நம்ம மலை மேலே எடுத்து செல்ல முடியும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 7 மலைகளில் இருக்கின்ற முதல் மலையை வந்து நம்ம இப்போ ஏறுவோங்க. இந்த முதல் மலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி படியேட்டு தாங்க இருக்கும். எவ்வளோ செங்குத்தாக இருக்குமோ அவ்வளவு செங்குத்தாக படியேட்டு தாங்க முதல் மலை முழுக்க இருக்கும். அதாவது இந்த படிக்கட்டு விநாயகர் கோயில் வரைக்கும், அதாவது விநாயகர் கோயில் தான் இந்த முதல் மலையோட முடிவு. அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் படிக்கட்டு தாங்க இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க ஏறணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மலையை படிக்கட்டு பாதைகள் நிறைந்த முதல் மலையை வந்து நம்ம ஏறி முடிச்சிட்டோங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா முதல் மலை முடிவுலையும் 2வது மலை தொடக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் இருப்பாருங்க. இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தாங்க நம்ம 2வது மலையை ஏற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டாக இருக்கனால சரியாக தெரியல. உங்களுக்கு நான் நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா பகலாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை வாட்டர் பாட்டில், மற்ற லெமன் ஜூஸு, மற்ற எனி திங்ஸ் வாங்கினாலும் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து மேலேயும் கடைகள் இருக்கும். இங்கே நான் ஒரு ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ செங்குத்து படிக்கிற நேரம் தான் பார்த்து ரொம்ப கஷ்டம். அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 1வது மலை 7வது மலை தான் கஷ்டம். அதனால் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு கடைகள் இருக்கும். நீங்கள் என்ன வேணுமாலும் அங்கே வாங்கிக்கலாங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம முதல் மலையை முடிச்சுட்டோங்க. இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு 2வது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. 2வது மலைகளில் பாதைகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது முதல் மலையுமே படிக்கட்டு ஏதுமே இருக்காதுங்க. சில கரடு முரடான பாதைகளாகவும், அதாவது வழுக்கு பாறைகளில் பார்த்தீங்கன்னா சில படிக்கட்டில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அது மூலியமாக தாங்க நம்ம வந்து 2வது மலையை கடக்கணும். இரண்டாவது மலை முடிவில் பார்த்தீங்கன்னா அதாவது பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று இருக்குங்க. இங்கே போய் நம்ம குகைக்குள்ளே தாங்க போகிற மாதிரி இருக்குது லைட்டாக. இங்கே பாம்பாட்டி சித்தரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம 3வது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில நீர் ஊற்று சுனைகள்லாம் இருக்குது. நமக்கு தேவைன்னா வாட்டரில் இந்த நீரை பிடிச்சிக்கிட்டு நம்ம 3வது மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோங்க. 3வது மலையோட பாதைகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் இது மாதிரி தாங்க கரடு முரடான பாறைகள் நிறைந்ததாக 3வது மலையும் இருக்குங்க. அப்படியே போயிட்டே இருக்கண்ணே, அப்படியே நிற்காதீங்க. காலு இடம் கிடைக்குது அப்படி பார்த்து காலு வைக்கண்ணே. ஆமாம், அப்புறம் ஜாம் ஆகிடும். அப்புறம் தீ வரிசை ஆகிடும். அப்புறம் போக முடியாது. போகிற ஜோர்லேயே போயிட்டு வேண்டி தான் டக்குன்னு காலை வச்சு. ஆமாம், இப்போ நம்ம 3வது மலையோட முடிவுக்கு வந்துட்டோங்க. 3வது மலையோட முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா மரங்களோட முடிவும் இங்கே முடிஞ்சிருங்க. அதனால் நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து நம்ம மேலே படுறத வந்து பார்க்கலாங்க. இது யூடியூப் சேனலுக்குண்ணா. இங்கே இருந்தாங்க நம்ம 4வது மலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4வது மலையில் இருக்கக்கூடிய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க. நம்ம 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படியோ ஒரு குழிக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீலிங்காகவே இந்த 4வது மலையோட பாதைகள்லாம் இருக்குங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 7 மணிங்க. இந்த 7 மணி போல் அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த ஒளி நம்ம மேலே படுறப்ப பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குங்க. 4வது மலையோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில கடைகள் இருந்துச்சுங்க. மற்றபடி சாப்பிட்றதுக்கும் இந்த இடம் கொஞ்சம் ஏற்ற இடமா இருந்துச்சு. அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு 4வது மலை பயணத்தை தொடங்குவோங்க. 4வது மலையில் இருக்கக்கூடிய பாதைகள் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். செங்குத்தாக இருந்தாலும் சமதளமாக இருக்குங்க. அதனால் ஏறுறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருந்துச்சுங்க. மோரும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த ஒரு கப்பு தான் பாருங்கள். இந்த கப்பெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நாங்கள் 40 ரூபாய்க்கு குடிச்சோங்க. வேறு வழி இல்லை. ஆனால் கீழே சொன்ன மாதிரி டபுள் ரேட்டு தான், டபுள் ரேட்டை விட கூட தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நமக்கு அப்போதி கிடைக்காது. அதனால் இந்த மோரை வாங்கி குடிச்சிட்டு தாங்க நாங்கள் பயணத்தை தொடங்கணும். மற்றபடி இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை முடிஞ்சு 5வது மலை ஆரம்பிக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இந்த பாதையை அமைச்சு தந்த சித்தரோட சமாதி ஒன்று இருக்குங்க. இந்த சமாதியை வணங்கிட்டு நம்ம 5வது மலை பயணத்தை அப்படியே ஏறுவோங்க. 5வது மலையோட பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க சமதளமாக தாங்க இருக்கும். ஏறுறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையோட முடிவில் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா 6வது மலையும் 7வது மலையும் தெரியுங்க. 6வது மலை பார்த்தீங்கன்னா 5வது மலையோட கீழே இருக்குங்க. இந்த சமதள பகுதியில் போய் இந்த 6வது மலையை கடந்து அந்த நுனிக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி அந்த 6வது மலைக்கும் 7வது மலைக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்க அந்த நீரோடையில் குளிச்சுட்டு தாங்க அந்த 7வது மலையில் இருக்க சிவனை நோக்கி நம்ம ஏற போகிறோம். அதாவது 6வது மலையோட பாதைகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க சமதளமாக வரும். திடீர்னு மேலாமல் ஏறுற மாதிரி வரும். மேலே ஏறிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கீழாமல் இறங்குற மாதிரியும் பாதைகள் வந்து இந்த 6வது மலையில் டிஃப்ரெண்ட் பாதை தாங்க இந்த 6வது மலையில் இருக்கும். அதாவது 6வது மலையிலேருந்து இப்போ நம்ம பார்க்குறப்ப அந்த 7வது மலையோட ஃபுல் வியூ நமக்கு தெரியுதுங்க. அதாவது இந்த ரைட் சைடு மூலையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கல்மை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு பாறைங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப சின்ன கல்லுமா இருக்குது. அங்கே தாங்க இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார். நம்ம இப்போ 6வது மலை நுனியில் இருக்கோம். இப்போ மறுபடியும் அப்படியே கீழ் நோக்கி இறங்கி மறுபடியும் அங்கே இருக்க ஆற்றுல குளிச்சுட்டு தாங்க நம்ம மறுபடியும் 7வது மலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குது. ஏன்னா சின்னதாக தெரியுது, ஆனால் லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க. ரொம்ப கசக்காத நல்லா பண்ணுறீங்க. அதாவது நம்ம 6வது மலைக்கும் 7வது மலைக்கும் இடையில இருக்க இந்த நீரோடையில குளிச்சுட்டு தாங்க 7வது மலைக்கு சிவனை பார்க்க ஏற போறோம். ஏய் ஏண்டா தண்ணியே தெரியாது போல, எங்கடா தண்ணி இருக்கு? ஆழத்தை வர தண்ணியே தெரியலடா. இதுலாண்டா தண்ணி போகணும், தண்ணியே இல்லைங்க. அதாங்க தரையே தெரியலங்க, பூரா மனுஷன் கால தான் தெரியுது. இந்த அங்க இருக்குதா? ஆமா, அது வந்து வலிஞ்சு வரும். அதான் வலிஞ்சு இதுல ஓடும் தண்ணி. இதுல ஓடவே இல்லையே. அதுல அதுக்கு மேல தண்ணியை காணுங்க. அவங்க மேல குதிச்சு இப்ப விளையாடவும் தண்ணி தளம்பி வருதுண்ணே. ஆமா ஆமா, அது பூரா அதுக்கே செம்மண்மை ஆகி போச்சு. நின்றுகிட்டே இருந்தோம்னா இன்னும் தண்ணி எல்லாம் வெளியில வந்துட மாட்டுக்கு. குதிக்க குதிக்க எப்படி இருக்க? சூடா இருக்கா? பச்சை தண்ணி கொஞ்சம் விளாய்க்க. அதாவது இந்த நீரோடையில் குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வனத்துறைன்னு போட்டு ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம எதுவும் டென்ட் எதுவும் கொண்டு வந்திருந்தாலும் இங்கே போட்டு வந்து நம்ம சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் இங்கே போட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. நாங்கள் எதுவும் கொண்டு வரல, ஆனால் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி மலை ஏற்க ஏறலாம். அந்த நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் வச்சிருந்தோமே அதே நல்லா இருந்தது. அதுதான் உடஞ்சி போச்சு. 7வது மலை ஏறி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நீர் சுனை ஒன்று இருக்குங்க. நமக்கு தண்ணீர் தேவைன்னா வாட்டர் பாட்டிலில் இங்கே கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போய் மலை மேலே ஏறிட்டு வர்ற வரைக்கும் தண்ணீர் கிடைக்காது. ஆனால் அளவுக்கு மீறி கூட்டம் இருந்தனால பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறனால நாங்கள் தண்ணி பிடிக்காம மேலே போய் ஏறிட்டு வர்றப்ப தாங்க பிடிச்சோம். அதாவது அங்கே ஒரு ப்ளூ கலர் செட்டுமா இருக்குல்ல, அதாங்க இதோட லாஸ்ட்டு கடை.
அங்கே தாங்க நீர் சுனையும் இருந்துச்சு, நம்ம தண்ணி பிடிச்சோம். அதுக்கு மேலே வந்து சிவனை பார்க்க போகிறவரில் எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்குறவங்க அதை லாஸ்ட்டாக வாங்கிக்கிங்க. அடுத்து வந்து சிவனை பார்த்துட்டு வர்றப்போ தான் நீங்கள் வேணும்னாலும் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க அங்கேயே வாங்கிக்கோங்க. அதாவது 7 மலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையும் இந்த 7வது மலை தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7வது மலை பாருங்கள், அவ்வளோ செங்குத்தாக என்னமோ வானத்துக்கே படி ஓட்டி ஏறின மாதிரி அவ்வளோ செங்குத்தாக ஏறுதுங்க. அதாவது பின்னாடி ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா அங்கேருந்து வந்திருக்குங்க. ஒன்று தெரியுது பாருங்கள், அதான் 6வது மலை. அந்த 6வது மலையிலேருந்து வந்து அவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் உள்ளே இறங்கி குளிச்சுட்டு தாங்க மறுபடியும் இவ்வளோ உயரத்துக்கு வந்து 7வது மலையில் ஏறிட்டு இருக்குங்க. எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் பாருங்கள். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட பாருங்கள், எட்டி வானத்தையே பிடிச்சிடலாம் போல், அவ்வளோ உயரத்தில் வானம் பக்கத்தில் வந்திருக்கோம். ஒரு ஃபீல் தெரியுதுங்க. அதாவது அந்த வெயில் கம்பி தெரியுது பாருங்கள், அது வழியாக போய் தாங்க அந்த 2 பாறைகளுக்கு அடியில் போய் இந்த பெரிய பாறைக்கு அங்கிட்டு தாங்க நம்ம வெள்ளியங்கிரி சிவனை தரிசிக்க போகிறோம். அதாவது எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு தாங்க அடுத்து உள்ள போய் சாமியை பார்க்குறாங்க இருக்குது. வெள்ளியங்கிரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாரை வணங்கி இங்கே நம்ம கொண்டு வந்த தேங்காய் பழம்லாம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தாங்க சிவனை பார்க்க அங்கே போக முடியும். இடதுபுறம் கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் வாங்க. எல்லாருமே வலது பத்துக்குள்ளே நின்றுட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பார்த்து வாங்க சார், பார்த்து. இங்க எல்லாம் ஒரே லைன் தானே வர்றாங்க. வாடா. ஆனால் நான் எவ்வளவோ சிவனோட சன்னதியில் சிவனை வீடியோ எடுக்க நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபோட்டோவில் எடுக்காதீங்க, அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்துடுங்க, ஒரு 2 நிமிடம் சிவனை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணுங்க, அப்புறம் தான் உங்களுக்கு மன நிம்மதி, அப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லதான். ஏன்னா நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் நேரில் ஒரு தடவைனாச்சும் நேரில் வந்து பாருங்கள். இந்த சிவனை பார்க்குறப்ப, அந்த 7 மலையும் கடந்து வந்து பார்க்குறப்ப, இந்த சிவனை பார்க்குறப்ப மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேங்க, அந்த 7 மலை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன். ஆனால் அந்த சிவனை பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த 7 மலை ஏறி வந்த அந்த ஒரு துளி வலி களைப்பு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது இந்த சிவனை பார்க்குறப்ப. அதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க. அதாவது பல மலை, சிவன் மலையில் ஒரு 4-5 மலை ஏறிட்டோம். கிட்டத்தட்ட கொன்றாங்கி மலை, தொப்பையசாமி மலை, ரங்க மலை, பருவத மலைன்ட்டு எக்கச்சக்கமான மலை ஏறிட்டோம். வெள்ளியங்கிரி மலை ஏறணுமே ரொம்ப நாளாக அந்த ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த சிவனோட அருணால வந்து வெள்ளியங்கிரியை ஏறி பார்த்த அந்த ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம சிவனை தரிசித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கீழே 7 மலையில் கடந்து போகணும். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ 11:30 ஆகுது. அதாவது நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம் பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணி இப்போ 11 மணிக்கு ரீச் பண்ணோம். இப்போ 11:30 ஆகுது, அரை மணி நேரம் சாமி பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் நமக்கு மலைய நேரம் வந்து ஆகிருக்குங்க. அதாவது நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே ஏறினோம். ஆனால் வீடியோ எடுக்காமல் இங்கே ஏறுறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஏறலாம். வீடியோ எடுத்துகிட்டே ஏறினால கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்க இன்னும் 7 மலை இறங்க போகிறோம். 7 மலை இறங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை. ஆனால் மேக்ஸிமம் ஏறுறதை விட இறங்குறது ஈஸினால் இறங்கலாம். ஆனால் பார்த்து இறங்கணும். ஏன்னா இறங்குறப்ப வந்து நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அதனால் குச்சியை வச்சு தாங்க நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். அதாவது 4வது மலை வரையும் பார்த்தீங்கன்னா ஒரே பாதை, ஒரு ஏறுறதுக்கு இறங்க இருக்கும். 4வது மலைக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஏறுறதுக்கு ஒரு பாதை, இறங்குறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அதை நீங்கள் தயவு செஞ்சு கணக்காக நான் வச்சுட்டு கரெக்டாக வாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம். மாற்று பாதையில் வந்து மாறி போனனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குறோம் பாருங்கள். அது ஒரு வேறு பாதையில் வந்து மாற்றி போயிட்டோம். ஒரு 200 பேர் பார்த்தீங்கன்னா, அதனால் எப்படி தாண்டி குதிச்சு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பாதைகளை வந்து கணக்காக நான் வச்சு கரெக்டாக வந்துக்குங்க.
அதாவது நம்ம ரோட்டில் போகக்கூடிய வண்டிகளுக்கிடையே தாங்க டிராஃபிக் ஜாம் ஆகி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி மலை 2வது மலையில் இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையே மனிதர்களுக்கிடையே டிராஃபிக் ஏறதை நான் இங்கே தாங்க முதல்ல பார்த்தேன். என்ன இங்கே ஒன்று நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது மலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது வழுக்குப்பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறைகளில் பார்த்தீங்கன்னா படிக்கிட்டமே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஆள் தான் ஏற முடியும் இறங்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, லட்சக்கணக்கான பேர் ஏறுறாங்க. அப்போதைக்குங்கும் போது ஏறவும் இறங்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாக அவங்க இறங்கி தாங்க இது கிளியர் ஆச்சு. அதாவது முதல் மலையோட முடிவில் இருக்கிற இந்த விநாயகர் கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம இறங்கி வந்திருக்கோம். இதை நம்ம காலையில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு 5:30 போல் அந்த இடத்துல ரீச் ஆனால் சரியாக இருட்டானதுனால தெரியல. ஆனால் வர்றப்போ பார்க்கலான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்குது. விநாயகரை வந்து நம்ம போகிறப்போ வணங்கிட்டு போகணும், நல்லபடியாக ஏறி இறங்கணும். அதுமையே நம்மளை நல்லபடியாக ஏறி இறக்கி விட்டுட்டார் இந்த விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம மீதி இருக்க இந்த உருமலை இறங்கணும். உருமலை தான் ஈஸியாக நினச்சிடாதீங்க, இந்த உருமலை இறங்க ரொம்பவே கஷ்டம். படிகள் நிறைந்த பாதை ரொம்பவே கஷ்டம், பார்த்து தான் இறங்கணும். அதாவது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணிங்க. கிட்டத்தட்ட ஏறுறதுக்கு 7 மணி நேரம், இறங்குறதுக்கு 7 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆக மொத்தம் 14 மணி நேரம் இந்த வெள்ளையங்கிரி மலை மேலே நம்ம பயணம் செஞ்சுருக்கோங்க. அதாவது இப்போ நைட்டு 7 மணி, நம்ம நைட்டு 7 மணிக்கு இறங்கிட்டோம். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் நைட்டிலும் மலையேற தயாராக தாங்க இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த 7 மலை மேல் அமைந்துள்ள இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவனை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நிறையா கருத்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.